கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 4வது உபதேச கட்டளை இந்த நாளில் நாம் அறிந்து கொள்வோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வார்த்தையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம் மத்தியிலே பேசுகின்றார். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவளுக்கு முன்பாக பிரகாசிக்கடவது என்று நமக்கு இந்த கட்டளையை கொடுக்கின்றார். பரலோகத்தில் இருக்கிற பிதாவை புறஜாதிகளாகிய மனுஷர்கள் யாவரும் மகிமைப்படுத்தும்படியாக கிறிஸ்தவர்களாய் இருக்கின்ற நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நற்கிரியைகளை செய்வது இயேசு கிறிஸ்துவின் உபதேச கட்டளையில் ஒன்றாக காணப்படுகின்றது. நாம் நற்கிரியைகளை செய்யும் பொழுது மனுஷர் எல்லாரும் நம்முடைய நற்கிரியைகளை கண்டு நம்முடைய பிதாவை தொழுது கொள்வார்கள், அறிந்து கொள்வார்கள், அவரை மகிமைப்படுத்துவார்கள். குமாரனுடைய நாமத்தினாலே பிதாவாகிய தேவாதி தேவனை அறிந்து கொண்டு தொழுது கொண்டு பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவார்கள், ரட்சிப்புக்குள்ளாக கடந்து வருவார்கள். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நற்கிரியைகளை செய்வோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் எதை செய்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்வோம். தேவனுடைய மகிமையை நாம் வெளிப்படுத்துவோம். தேவனுடைய உபதேச கட்டளைகளை நாம் நிறைவேற்றுவோம். தேவன் தாமே மகிமையாய் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.